ஹாய், நம்ம இன்னைக்கு பீட்ரூட் வச்சு ஒரு மசால் காய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எல்லாரும் பீட்ரூட்டில் பொரியல் தான் செஞ்சுருப்பீங்க. நான் இன்னைக்கு மசால் காய் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்டை மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு முதல்ல இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுக்கிறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா காய் நம்ம வேக வச்சு நம்ம மசால் போட்டால் தான் கொஞ்சம் காயில் நம்மளுக்கு அதில் நம்ம எல்லா மசாலாவும் சாரும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கோங்க. உப்பு போடாமல் வேக வைக்காதீங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கனாலே போதும், வெந்துடும். நம்ம இந்த அளவு வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு மிளகாத்தூள் நான் இன்னைக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இது அரைக்கிறதுக்கு, நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸ் அளவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நம்ம மசாலா அரைச்சி வைக்க போகிறோம். நல்லா நைஸாக மசாலா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் போட்டுட்டு மீதி எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுலேயே நம்ம இஞ்சி பூண்டையும் சேர்த்தே அரைச்சிக்கிடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்காலும் நீங்கள் இல்லை சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 4 பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. வெந்தோடனே அது ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசால் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் அதில் ஊறட்டும். இந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் உப்பு தேவையில்லை. இந்த அளவு உப்போடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சோம்பு வெடிக்க விட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கினோடனே நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்குங்க. கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை போகிற வரையும். இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் மசாலா எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறுங்க நல்லா. நீங்கள் எல்லாரும் பொரியல் மட்டும்தான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மசால் கொடுத்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார், ரசம், தயிர் சோறுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த மசால் காய். நம்ம பொரியல் எப்பொழுதுமே ஒரே மாதிரியே பொரியல் செய்யாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செய்யுங்க. பாருங்கள், நான் தண்ணி பாருங்கள், அந்த மசாலா கொஞ்சம் நம்ம கழுவி அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி ஒரு 3/4 டம்ளரோ இல்லை ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுங்க, உங்களுக்கு போதும். ஊற்றி இப்போ தான் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா தண்ணி நம்மளுக்கு அந்த மசால் வாசம்லாம் போய் சூப்பரான நம்மளுக்கு பீட்ரூட் மசால் காய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு தடவை எம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரியே நல்லா காரமாகவும் இருக்கும், ரொம்ப இதாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். சாம்பாருக்குலாம் நல்லா காரமாக இருக்கும். நம்ம கறி எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்லேயே இருக்கும். செஞ்சு பாருங்கள். சூப்பரான நம்மளுக்கு பீட்ரூட் மசால் கறி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.